சில உண்மைகளை இங்கே சொல்லியாக வேண்டிய கட்டத்தில் பத்திரிகை என்பதில் நானும் நம்முடைய மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சதாசிவம் அவர்கள் சந்திக்கிறோம். எப்படின்னா சேலத்திலே ஒரு அற்புதமான ஒரு பாட்டாளி சொந்தங்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்லும் பொழுது பேசும்பொழுது சொன்னார், ஒரு உண்மையை போட்டு உடைத்தார். அதாவது தமிழக வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் இல்லை, மிக மிக அதிக துரோகம் யாருன்னா கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், இவங்கெல்லாம் செய்திருக்கிறார்கள், செய்யாமல் இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு துரோகம் அப்படி இல்லை, அதிக துரோகம் இல்லை, மிக மிக அதிக துரோகத்தை செய்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ற ஒரு உண்மையை இங்கே அந்த கூட்டத்திலே சொன்னார்கள். அதற்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே அவரும் அவர் பங்குக்கு சில அறிக்கைகள், அதான் அவருக்கு கொடுக்கல, அறிவாலயத்திலே எழுதி கொடுத்த, இவருக்கு தெரியாமலே எழுதி கொடுத்த அறிக்கை, அவர் பெயரிலே வந்த அறிக்கைக்கு நாங்கள் சில விளக்கங்களை கொடுக்க இங்கே விரும்புகிறோம். நான் கேட்பது, இடஒதுக்கீடு என்பது 20% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டுக்காக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய அரை நூற்றாண்டு காலமாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் இன்றைக்கு இடஒதுக்கீடு 1989 திமுக ஆட்சியிலே 20% இடஒதுக்கீடு 108 சாதிகளுக்கு ஒன்னா சேர்ந்து கொடுக்கும் பொழுது அப்ப ஐயா சொன்னாரு, சேலம் மாவட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கலைஞர் அவர்கள் ஐயா கிட்ட பேசுறாரு, டாக்டர் ஐயா அவர்களே உங்களுக்கு ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஐயா சொன்னாரு, அது கனி இல்லைங்க ஐயா, அது கனி இல்லைங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அழுகிய கனி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி அந்த இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை அளிப்பதிலே மிக முக்கியமான ஒரு இயக்கம்னா இந்தியா சுதந்திரமானதிலிருந்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒரு பிரதான இயக்கம்னா அது திமுக தான். அப்படிப்பட்ட இயக்கத்தில் கலைஞர் அவர்கள் கூட அந்த அழகிய கண்ணின்னு சொல்லி அந்த 108 சாதிக்கு அனுமதி கொடுத்தார். இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளையும் அண்ணன் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவருடைய வேண்டுகோளையும் ஏற்று 10.5% இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க, இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது மருத்துவர் ஐயாவுடைய அரை நூற்றாண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. அத ஒரு பேட்ச் பசங்க உள்ள போயிட்டாங்க, கல்வியிலே வேலை வாய்ப்பிலே வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து படுபாவீங்களே, எங்க வயிற்றுல அடிச்சிட்டீங்களே, அந்த 10% இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்திட்டீங்களே. அன்றைக்கு தடுத்து நிறுத்திய பொழுது சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு அமைச்சர், ஒரே ஒரு எம்எல்ஏ அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எங்க போனாரு? அவர் இடஒதுக்கீடு பத்தி அதை கேட்டாரா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தாருங்கள் என்று ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு கடிதம், நீ அறிக்கை கொடுக்க வேண்டாம், புதுவெளியில பேச வேண்டாம், ஒரு கடிதம் நீங்கள் தந்ததாக வரலாறு உண்டா? இல்லையே. அதே மாதிரி உங்களை உருவாக்கிய தலைவர் யாருங்க? சேலத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்த தலைவர் யாருங்க? வீரபாண்டியார் அவர்கள். வீரபாண்டியார் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம்? சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் என்று கேட்கணும்னு அவசியம் இல்லை, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற திமுக தொண்டர்கள் கேட்டா அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் என்று பட்டியலிட்டு சொல்வார்கள். அணுவணுவாக சித்திரவதை செய்து மன உளைச்சலை கொடுத்து அவர் மரணத்திற்கு யார் காரணம் என்று இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவர்களோடு இணைந்து அவருடைய ஊதுகுழலாக செயல்பட்டு அவரை சித்திரவதை செய்த நீங்க தானே. மறக்க முடியுமா? மறுக்க முடியுமா? அதற்கான ஆதரவை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்ப அப்புறம் இன்னொன்னு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1900 நம்ம விக்கிரவாண்டியில் நடந்த தியாகிகள் அந்த தியாகிகள் மணிமண்டப திறப்பு விழாவிலே பேசுறாரு. 1989 அன்றைக்கு
அண்ணன் பூத்தா இளங்கோவன், இன்றைக்கு வன்னிய சங்கத்தில் இருக்கிற அண்ணன் பூத்தா இளங்கோவன், அருள்மொழி, பூத்தா இளங்கோவன், வாழைச்செல்வன், தாராசிங், ராஜேந்திரன் இவங்கெல்லாம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது என் மீதும், சேலத்தில் கூட என் மீதும், நம்முடைய கதிர் ராஜரத்னம் கிட்டத்தட்ட 26 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது. நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுதான் வெளியே வந்தோம். அதே மாதிரி 1989ஆம் ஆண்டு பாட்டாளி வன்னிய சங்கத்தினர் மீது முதல்ல குண்டர் சட்டத்தை போட்டது விடுதலை செய்தது நான் சொல்றாரு. நான் கேட்கறேங்க, உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க, விடுதலை செய்தது நீங்க இல்ல, நீதிமன்றம் விடுதலை செய்தது. அவர்களை கைது செய்தது திமுக ஆட்சி. கைது செய்தது திமுக ஆட்சி. இடஒதுக்கீட்டுக்காக போராடிய அந்த தலைவர்களை கைது செய்தல் திமுகவினர் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. உண்மையை மறைத்து விட்டு பேசக்கூடாது. அதே மாதிரி 1989ஆம் ஆண்டு 20 இடஒதுக்கீடு கலைஞர் வழங்கும் பொழுது அழிய போறான்னு ஐயா சொன்னாரு. அப்ப 3 போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். 3 போராட்டங்கள், மிகப்பெரிய போராட்டத்தை ஐயாவோட வீட்டில் முன்னெடுக்கிறாங்க. அதாவது 1 மாச கால 87 நடந்த மாதிரி 1 மாச கால தொடர் சாலை மறியல் போராட்டம். அது எப்ப முடிவு பண்ணாங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி. அப்புறம் புதிய அரசியல் இயக்கம், பாட்டாளி மகிழ்ச்சி என்ற புதிய அரசியல் இயக்கம் துவங்கலாம் சொல்லி மார்ச் 89 இது மாதிரியான ஆலோசனையை 1989 ஜூலை மாசம் ஐயா வீட்டில் நடக்குது. அந்த நாள்ல அந்த நேரத்தில் காவல்துறை ஏவி ஐயா வீட்டை ஏதோ ஒரு தீவிரவாதி வீடு போன்று துடைத்து அவர்கள் வீட்டிலே உள்ளே நுழைந்து அவர்களை அதகலப்படுத்தினாங்க. அன்றைக்கு ராஜேந்திரன் அண்ணன் அவர்கள் அரசியல் தான் இருந்தாரு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அது மாதிரி எத்தனை நிகழ்வுகள் திமுக பாட்டாளி மகிழ்ச்சி வன்னிய சங்கத்தை எந்த அளவில் நசுக்கினார்கள், அழிக்க நினைத்தார்கள் என்பதெல்லாம் 1-2 சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா நீ மாலை வரையில் இடத்துல பட்டியல் இருக்கிறது. அப்புறம் இன்றைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார், ராஜேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்க அப்படியே சுற்றுலாவில் பெரிய புலி, உங்களுக்கு அப்படியே சுற்றுலாவை இந்தியா அளவிலே மிகப்பெரிய அளவிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர், மிகப்பெரிய அறிவு ஜீவி. நீங்கள் அப்படியே வானத்தை வெள்ளா வளைச்சு உலக நாடுகளிலிருந்து இந்த நிதிகள் எல்லாம் கொண்டு வந்து சேலம் மாவட்டத்தினுடைய சுற்றுலாத்துறையை மிகப்பெரிய தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை பெரிய அளவில் வளர்ச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க. நினைச்சு பாக்கணுங்க. மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து 2 ஆண்டுகள் உங்களுக்காக குரல் கொடுத்தார்கள். உங்களுக்காக இல்ல, வன்னியர் சமுதாய மக்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையிலே சட்டப்பேரவையிலே அமைச்சரவையிலே இடஒதுக்கீடு இல்லை, இடப்பங்கீடு இல்லை. சின்ன சின்ன ஜாதிகள 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு சாதியில 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு மிகப்பெரிய பதவி. ஆனா கிட்டத்தட்ட 30 பேர் இருக்கிற வன்னியர்களுக்கும் 25 பேருக்கு கிட்ட இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லை, அங்கே வேண்டும். அப்பதான் இது சமூக நீதி ஆட்சின்னு சொல்லி ஐயா அவர் தொடர்ந்து அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையிலே நீங்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள். அண்ணன் அவர்களே, ஒன்ன மட்டும் நினைச்சு பாருங்க, 3.5 வருஷம் 3.25 வருஷமா உங்களை ஒருத்தரும் திரும்பி பார்க்கல. எங்க ஐயாவும் எங்க தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் என்றைக்கு இந்த குரல் எழுப்பினாங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சது. உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செழியன் அவருக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்குன்னா திமுக ஆட்சியில எப்பவுமே அவங்க கொடுக்கிற பதவி ஆதிதிராவிட நலத்துறை, ஆதிதிராவிட நலத்துறை தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை இப்ப இந்த மாற்றத்தின் பொழுது உயர்கல்வித்துறை உங்களுக்கு வந்திருக்குதுன்னா அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்புறம் தியாகிகளுக்கு 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுனீங்க, அதை பெரிய சாதனையா சொல்றீங்க. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, 21 தியாகிகள் எதனால உயிர் நீத்தாங்க, ஏன் செத்தாங்க?
யார் மரணம் அடைந்தார்கள்? அவர்கள் சாவுக்கு யார் காரணம்? யார் காரணம் நான் போக விரும்பல. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த 21 உயிர்கள் பலியாவதற்கு அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள். எங்க ஐயா எழுதினாரு, வெற்று நாடகம் தேவையில்லை, எங்களுக்கு அந்த மணிமண்டபம் தேவையில்லை. மணிமண்டபம் சந்தோஷம்தான், ஆனால் அவர்கள் இழந்த உயிருக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு எதுன்னா அந்த மணிமண்டபம் திறப்பு விழாவிலே இடஒதுக்கீட்டை அறிவியுங்கள், அந்த 10.5% உறுதிப்படுத்துங்கள் சொன்னார். ஆனால் அதையும் நீங்கள் எந்த விதமான இதுவும் செய்யல. அந்த நேரத்தில் நீங்க ஒரு நினைவு கொள்ளமுள்ள சேலம் மாவட்டத்தில் பிறந்த நீங்கள், வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த நீங்கள் பிறந்த சாதிக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? 4வது முறை எம்எல்ஏ, ரொம்ப சந்தோஷம். 3வது முறை பண்ணிக்கணும். 3வது முறை நீங்கள் எம்எல்ஏ. நீங்கள் பிறந்த இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? பரவாயில்ல. இதை உங்களை உருவாக்கிய இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களை ஆளாக்கிய தலைவர் வீரபாண்டியார் அவர்கள், நானும் மேற்கு எம்எல்ஏ சதாசிவம் அவர்களும் பல கோரிக்கை வச்சோம். என்னென்ன? வீரபாண்டியார் அவர்கள், இன்னொன்னு நான் கேட்கிறேங்க, இன்றைக்கு சேலத்து சிங்கமாக இருக்கிற நான் வீரபாண்டியார் அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருப்பார். என்ன காரணம்? அவர் சேர்ற சீற்றத்தில் அடிபணிந்து ஆயிருக்க வேண்டும். இல்லைன்னா அவர் வேற மாதிரி பண்ணுவார். கலைஞரையே என்னன்னு கேட்டவர், மருத்துவர் ஐயாவே என்னுடைய இனத்தினுடைய தலைவர் என்று சொல்லியவர். கட்சிக்கு நீ தலைவர்னா, என் ஜாதிக்கு எங்க ஐயா ராமதாஸ் ஐயா தான் தலைவர், மருத்துவர் ஐயா தான் தலைவர்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருப்பார். சேலம் மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரமிக்க பதவி கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு கொண்டலாம்பட்டியில அந்த ரவுண்டானாவுக்கு வீரபாண்டியார் சதுக்கம்னு பேர் வைக்கணும்னு நானும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தேன். மேட்டூர் எம்எல்ஏ கவனஈர்ப்பு தீர்மானம் 3 முறை கொடுத்திருக்கிறோம். சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறோம், வினாக்கள் எழுப்பி இருக்கிறோம். அங்க ஒரு செலவைங்கன்னு சொல்லுவோம், அரசாங்கத்தின் சார்பில் ஒரு செலவைங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு இதுவரையிலே எந்த விதமான பேச்சும் இல்லை. அதே மாதிரி இந்த இனத்திலே பிறந்த ஒரு மிகப்பெரிய கவிஞர் அர்த்தநாரீஸ்வரர் வர்மா, மறைக்கப்பட்ட கவிஞர், நம்ம பாரதியார் அவர்கள் மறைகிறார். யானை மேய்ச்சி கொண்டு விடுச்சு. அப்ப சுதந்திர போராட்டத்தை பத்தி கவிதை எழுதுறது எல்லாம் பயந்துட்டாங்க. அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு முதலிலே அந்த அந்த விடுதலைக்காக அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக கவிதை எழுதி சென்ற ஒரு மகத்தான புரட்சி கவிஞர் அர்த்தநாரீஸ்வரர் வர்மா. அவருக்கு ஒரு செலவைங்க, அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுங்க, அவருடைய பெயர் எங்கேயாச்சும் சூட்டுங்கன்னு சொல்லி நான் சட்டமன்றத்திலே பல முறை நாங்கள் 2 பேரும் கேட்கிறோம். இன்றைக்கு நீங்க அமைச்சர் தானே, அவர் அதுக்கு ஏதாவது செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்புறம் நீங்க இடஒதுக்கீடு போராட்ட தியாகின்னு சொல்றீங்கல்ல, இன்றைக்கு நீங்க அமைச்சரானீங்க. இந்த இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்த சிவதாபுரம் குப்புசாமி, அமரனத்தாரோட மயில்சாமி, இவங்க வீட்டுக்கு நீங்க போய் ஏதாச்சும் ஒரு சின்ன அளவிலே அவர்களுக்கு ஒரு உதவி செய்யறது உண்டா? செய்யலையே. அப்புறம் எப்படி நீங்க வன்னிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக உங்களை நீங்க காட்டிக்கொள்ள முடியும்? இன்னைக்கு உங்களோட அறிக்கையில நீங்க சொல்லியிருக்கிறீர்கள், தமிழ்நாடு காவல்துறை இயக்குநராக கொடுத்தோம், ராமசாமி செல்வருக்கு பண செலவச்சோம், வெங்கட்ராமனும் மத்திய மந்திரி ஆக்கணும், பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு காசி விஸ்வநாதன் ஆக்கணும், எல்லாம் பழைய பொற்கோவ துணைவேந்தர் நியமிச்சோம், எல்லாம் பழைய வரலாறு. இன்னைக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு எங்க செஞ்சிருக்கீங்க? இன்றைக்கு வன்னியர்களுக்கு என்ன மரியாதை? ஒண்ணும் இல்ல. செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு போகுது. செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு போகும்போது ஒட்டுமொத்த திமுகவே இப்படி அதிருது. ஏன்? துரைமுருகன் ஒரு மூத்த முன்னோடி, ஒரு பொதுச் செயலாளர், அவர் வீட்டில் ரைடு போது அவங்க பையனை பிடிச்சி மிக கடுமையாக
பண்றாங்க. ஒரே ஒரு குரல் எதிர்ப்பு குரல் இல்லையே. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் வன்னியரா பிறந்தனால தானே. நாங்க வந்து மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு இது எப்படின்னா நம்ம பரிந்து பேசுவதாக சொல்லக்கூடாது. நீதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே மற்ற சமுதாயத்துக்கு ஒரு நீதி, வன்னியருக்கு ஒரு நீதி, இதை கேட்கக்கூடிய திராணியும் ஒரு தில்லும் வீரபாண்டியருக்கு இருந்துச்சே. அவரு இந்த சேலம் மண்ணில் பிறந்தவர் தானே. உங்களுக்கு அந்த தில்லு திராணி இருக்குதா? அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன், அதுக்குரிய தில்லு திராணி இருக்குதா? இல்லாத பொழுது எப்படி எங்க ஐயா பத்தி சொல்றது உங்களுக்கு, எங்களுடைய சின்னையா பத்தி சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆகவே நீங்கள் உங்கள் பெயர்களை நீங்க அந்த மாதிரி பேச மாட்டீங்க, நீங்க அந்த மாதிரி அறிக்கை விட மாட்டீங்க. எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உங்க பெயரிலே திமுக தலைமையிலிருந்து வந்திருக்கிற அறிக்கை மிக தவறான அறிக்கை, வன்மையாக கண்டிக்கிறோம். சேலம் மாவட்ட மக்கள் சார்பாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தின் சார்பாகவும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் சார்பாகவும், நீங்கள் சமூக நீதிக்கான இயக்கம் என்றால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள். அதற்கு முன்பாக கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட அந்த 10% இடஒதுக்கீட்டை நீங்கள் உடனடியாக அமல்படுத்துவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக இது வந்து எங்களுடைய கண்டிப்பாக கருத்து, ஒட்டுமொத்தமே பாட்டாளி கட்சி கருத்து, ஒட்டுமொத்தமா எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 11 தொகுதியில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களுடைய கருத்து என்பதை இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இந்த அரைவேக்காட்டுத்தனமான பேச்சுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கோரிக்கை. வேற என்ன சொல்லுங்க? கேள்வி என்ன கேளுங்க. மிக்க நன்றி. வேற செய்தி இருக்கா? ஏன்னா நீங்க கேட்கறது நிறைய சொல்லிட்டோம். ஆமா, எல்லாமே சொல்லிட்டோம். அவருடைய அறிக்கையில சொல்லிட்டோம். ஐயா சின்னையா என்ன சொன்னாங்களோ அதையும் சொல்லிட்டோம். என்ன அவங்களுடைய பேச்சுக்கு இவருடைய பதிலடி, எங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டோம். இது வந்து ஐயாவும் சின்னையாவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வீரபாண்டியன் மறைவுக்கு சித்திரவதை செஞ்சதுதான் காரணம் சொன்னீங்க. அது என்ன அந்த மாதிரியான அழுத்தம் கொடுத்தாங்க? நீங்க திமுக போய் கேளுங்க, திமுக தொண்டர்களை போய் கேளுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நான் வேணா ஒரு பட்டியல் கொடுக்குறேன், மிகப்பெரிய பட்டியல் கொடுக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் பல பேர்த்த கொடுக்குறேன். என்னன்னா, அன்றைக்கு சிறையிலே இருந்து விடுதலை ஆகிறார் அதிமுக ஆட்சியில. அந்த சிறையிலிருந்து விடுதலை வருகிறார். அங்கே வேலூர்லேருந்து சேலம் வர்றது வரைக்கும் அவருக்கு 15 மணி நேரம் ஆகுது. வழிநடுக வரவேற்பு. இது வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. வர்றாங்க. அன்றைக்கு பொருளாளர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவிகள்லாம் அவருக்கு மறுக்கப்படுகிறது. அவரை வந்து அன்றைக்கு கலைஞர் வந்து இன்னாக்டிவேட் ஆயிட்டார். கலைஞர் வந்து அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தான் அன்னைக்கு அதனுடைய நிர்வாகத்தை பார்க்கிறார். அப்ப அவரை தனிப்பட்ட முறையிலே அவமானப்படுத்தி தான், மன உளைச்சல் ஏற்படுத்தி தான் அவர் மறைகிறார். அவர் வந்துங்க ஒரு சிங்கம் தான். அவர் சேலத்து சிங்கம் மட்டும் இல்லை, அவர் ஒரு பிறவியிலேயே ஒரு வீரமிக்க மனிதர், தன்மானத்திற்குரிய மனிதர். அந்த ஒரு சமூக நீதியை பாராட்டக்கூடிய, என்னன்னா யாரையும் அவமரியாதையும் படுத்த மாட்டாரு, அவரையும் யாரும் அவமரியாதைப்படுத்த ஏற்றுக்க மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு சுயமரியாதைக்குரிய மனிதர். அவரை சுயமரியாதை கெடுத்து அசிங்கப்படுத்தினதான் அவர் மரணம். நன்றிங்க. மீண்டும் அழுத்தம் கொடுப்பீங்களா? எதுங்க சிலை வைக்கிறதுக்கு? இது வீரபாண்டியார் சிலையா? வீரபாண்டியார் சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நானும் மேட்டூர் சட்டப்பேரவை மட்டும் இல்ல, பாட்டாளி கட்சி 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்க போறோம், வினாவும் இருக்கும், அழுத்தம் கொடுப்போம், தொடர்ந்து அழுத்தம். நன்றி, எல்லாத்தையும் ரொம்ப நன்றி. சார், மன்னிப்பு கேட்கலன்னா ஏதாவது போராட்டம் மாதிரி அறிவிப்பீங்களா? ஐயா, இதை முடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம்.